அஸ்ஸலாமலைக்கும். இந்த லாக் ஈவினிங்கில் இருந்தால் எடுக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் எப்போவுமே டீயே போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா தான் பண்ணியிருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கு பக்கோடா ஆல்ரெடி நம்ம ரெசிபி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கு பின்னாடி இருக்க தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பீலரை வச்சு கூட பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு குழம்பு மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் வறுக்கிற மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கோடா ஷேப்புக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாகவும் பண்ணிடலாம். மதியானம் தான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி பலபலன்னு வச்சுருந்தேன். இந்த டீ நல்லா பொங்கி கொட்டிடுச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?